அவ்வளோ பயம் இருக்கிற உனக்கு எதுக்கு டெலிவரி வீடியோவை சிஸ்டம்ல பாக்குற? அப்படின்னா இப்ப வரைக்கும் நான் கேட்டது வீடியோ வாய்ஸா? அப்ப வாழ்க்கை மொத்தம் கண்ணியாவே வாழணுமா? இவ்ளோ பெரிய உடம்பு வச்சிருக்கல, நீ எல்லாம் ஆம்பளை இல்லையா? இன்னும் 30 வருஷம் கூட வாழ வேண்டியது இருக்கு. இப்படி சும்மாவே படுத்துட்டு இருந்தா எப்படி? ஆயுர்வேதம் மருந்தெடு, இல்ல இன்ஜெக்ஷன் போட்டுக்கோ. ஒரு சமயம் நல்லாவே இருந்தவன், ஏதோ போலீஸ் ட்ரெயினிங்ல ஆக்சிடென்ட் ஆனதுனால. அந்த விஷயம் கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லணும்ல. அது இல்ல கல்யாணி. எதுவும் பேசாத, என் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்ட. ஓகே, போயிட்டு வரேன். ராத்திரி ஒரு பார்ட்டி இருக்கு, வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சரியா? பாய் பாய். ஹலோ பிரகாஷ், நம்ம இன்னைக்கு அர்ஜென்ட்டா மீட் பண்ணணும். சாயந்தரம் சில்ட்ரன்ஸ் பார்க்க வந்துரு. மிஸ்டர் கிருஷ்ணா. எஸ் டாக்டர். உங்க ஒய்ஃப் கல்யாணி இப்பதான் வந்து போனாங்க. அவங்க உடம்புல ரத்தம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த டைம்ல அபார்ஷன் பண்றது ரொம்ப ரிஸ்கான விஷயம். என்ன கர்ப்பவாந்தியா? நீங்க உங்க ஒய்ஃபை கன்வின்ஸ் பண்ணுங்க, அபார்ஷன் மட்டும் வேண்டாம். ஹலோ, அங்க பார்க்காத, இங்கே பாரு. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பெட்ரூம்ல ஆம்பளை என்ன பண்ணுவான் சொல்லு? நீ வருவன் தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் 2 நிமிஷத்துல நீ இங்க இருந்து வெளியே போல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவேன். அப்படியா? இந்த செல்போனை யூஸ் பண்ணிக்க. இதை வாங்கிட்டு டிவி சேனலுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லு, அவங்களும் கேட்பாங்க. வாழ்க்கை மொத்தம் கண்ணி பொண்ணாவே இருக்கணுமா? அவ்வளவு பெரிய உடம்பு மட்டும் வச்சிருக்க, ஆம்பளை இல்லையா நீ? இப்படி சும்மா படுத்துட்டு இருந்தா எப்படி? ஆயுர்வேத மருந்து எடுத்துக்கோ, இல்ல இன்ஜெக்ஷன் போட்டுக்கோ. உங்க ஒய்ஃப் கல்யாணி இப்பதான் வந்து போனாங்க. அவங்க உடம்புல ரத்தம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த நேரத்துல அபார்ஷன் பண்றது ரொம்ப ஆபத்து. இந்த ரெக்கார்டிங்கை நான் கொண்டு போய் வெளியே எல்லாருக்கும் காமிச்சுன்னு வச்சுக்க, உன்னோட குடும்ப வாழ்க்கையே அபார்ஷன் ஆயிடும். உன்னை நான் கெஞ்சு கேக்குறேன், ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணாத. ஏன்? நான் உன் பிரகாஷ் மாதிரி அழகா இல்லையா என்ன? எனக்கு கல்யாணமான பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும். போ, எவனோ வந்திருக்கான் பாரு. Hi darling. You are so fresh like a flower. என்ன breakfast-ஆ இல்ல full meals-ஆ? Okay, let me also take a bath. Breakfast. ஒரு நிமிஷம். ஐயோ, சாரி, நேற்று ராத்திரி நான் தான் அதை கீழே தூக்கி போட்டேன்னு நினைக்கிறேன்.
கீசர் ஆன் பண்ணியிருக்கல? எங்க போனா இவன்? இட்ஸ் எ ஷேம் ஆன் அவர் டிபார்ட்மெண்ட். பிளாஸ்ட் நடந்து 1 மாசம் ஆயிடுச்சு. 200 குழந்தைங்க செத்து போயிருக்காங்க. இப்ப வரைக்கும் கான் எங்க இருக்காரு, என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்காம போயிட்டோம். காஷ்மீருக்கு ஓடி போயிருப்பான்னு நினைக்கிறேன் சார். நோ, ஐம் சாரி. நாம இந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்றாங்க சார், இப்படி நினைக்கிறோன்னு. இப்படி எல்லாம் பேசக்கூடாது. கான் ஒரு இன்ஃபார்மர் மட்டும் கிடையாது. இந்த தேசத்தை பொறுத்த வரைக்கும் அவரு கான் அப்துல் கவார்கர் மாதிரி நாம பெருமைப்படக்கூடிய ஒரு தேசபக்தர். எஸ் சார், நாங்களும் அதை தான் நினைச்சோம். சாரி சார். கானுக்கு இந்த நாட்டுல ஒரு ஸ்ட்ராங் நெட்வொர்க் இருக்கு. அவர் அன்னைக்கு ஏற்பாடு பண்ண அந்த டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு போலீஸ் இன்ஃபார்மர் எல்லாரும் வருவாங்கன்னு, அவங்க எல்லாரையும் ஒரே நேரத்துல கொல்லணும்னு டெரரிஸ்ட் ஆடிட்டோரியத்தை பிளாஸ்ட் பண்ணாங்க. கடைசியில கான் இல்ல. அப்படின்னா இன்ஃபார்மர்ஸ் உடைய அட்ரஸ தெரிஞ்சுக்கிறதுக்காக தீவிரவாதிங்க அவரை கடத்திட்டு போயிருக்காங்க. டெரரிஸ்டோட டார்ச்சர் பயங்கரமா இருக்கும் சார். அவரு பயத்துல ஏதாவது உண்மையை சொல்லிட்டாருன்னா அது ரொம்ப கஷ்டம் சார். நோ நோ நோ, கான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. அதுக்கு முன்னாடி டெரரிஸ்டுடைய மொத்த பிளானையும் நாம தான் முறியடிக்கணும். ஜஸ்ட் வாட்ச் அண்ட் see. கல்யாணி, எனக்கு 1 மணிக்கு ஃப்ளைட்டு, அதனால கிளம்புறேன். ஓகே, ஏதாவது தேவைன்னா பிரேம கையில. ஹாய். அவனுக்கு அங்க ஏதோ சின்ன வேலை இருக்கான், அதனால டாக்ஸி ஸ்டாண்ட்ல வரைக்கும் டிராப் பண்றேன்னு சொன்னான். உன்னுடைய ஃபோன் தான் ரிங் ஆகுது, மறந்துட்டியா என்ன? பரவாயில்ல, இருக்கட்டும் விடு. நான் இன்னொரு 10 நிமிஷத்துல திரும்ப வருவேன்ல. நீ ஏறு. ஓகே. இதை வாங்கிட்டு டிவி சேனலுக்கும் ஃபோன் பண்ணு, அவங்களும் கேட்பாங்க. உன்னோட குடும்ப வாழ்க்கையே அபார்ஷன் ஆயிடும். உன்னோட கேஸ் ஹிஸ்டரி அதுல இல்ல, இதுல இருக்கு. நான் ஒன்னும் போனை மறந்துட்டு போல, வேணும்னே தான் அங்க விட்டுட்டு போனேன். அந்த செல்லுக்கு கால் பண்ணது கூட நான் தான். அது ஏன்னு உனக்கு தெரியுமா? உன்னை இந்த ரூம்குள்ள வர வைக்கிறதுக்கு. உன் வீடை விட நம்ம 2 பேருக்கும் இந்த ரூம் ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணாத. ஒரு வாட்டி ஒத்துக்கோ, அதுக்கப்புறம் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். கரெக்டா டாக்ஸி ஏறும்போது தான் இன்னைக்கு ஃப்ளைட் டிலேன்னு மெசேஜ் வந்துச்சு. வீட்டுல கதவெல்லாமே திறந்திருக்கு, ஆனா கல்யாணி தான் காணோம். நீங்க அவளை ஏதாவது யாரது
கம் அவுட். கல்யாணி, எவ்வளவு நாளா இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு? எவ்வளவு நாளா இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குன்னு கேட்டேன். ஐயோ, எனக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க. சரி, சம்பந்தமே இல்லைன்னு வச்சுக்கலாம். ஆனா நீ போன அடுத்த நிமிஷமே இவ எதுக்காக என்னோட ரூம்குள்ள வரணும்? ஏய், இனிமே உங்க ரெண்டு பேரையும் நான் உயிரோட விட மாட்டேன்டா. கிருஷ்ணா, விடு. விடு கிருஷ்ணா, விடு. வேண்டாம். ஐயோ, விடு. சொல்றத கேளு கிருஷ்ணா. ஐயோ, சொல்றத கேளு கிருஷ்ணா. நிறுத்து கிருஷ்ணா. ப்ளீஸ். ஐயோ, ஸ்டாப் இட். கிருஷ்ணா, நோ. சச்சின், நிறுத்துங்க. கிருஷ்ணா. ஐயோ. Please stop it!